guys, welcome back to our channel Techwood. இந்த டாப்பிக்கில் நம்ம விஐ வோடஃபோன் மற்றும் ஐடியா மற்றும் விஐ ஸோ இந்த மாதிரி சிம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு கேபியில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை நம்ம இந்த ஏபிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்சஸ் பாயிண்ட் நேம், அப்படி தான் வச்சு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மூலிமா நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை நம்ம அதிகப்படுத்த முடியும். ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இருக்கிறது இருக்கும் இந்த ஏபிஎனை நீங்கள் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு இருந்தாலும் சரி, அங்கே நமக்கு மொபைல் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மொபைலோட செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்கில் விஐ இருக்கும். ஸோ வோடஃபோன் சிம் நான் வந்து விஐ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால விஐ இருக்குது. நீங்கள் வோடஃபோனோ இல்லை ஐடியா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஏபிஎன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் விஐ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொபைல் நெட்வொர்க்கில் ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதான் நம்ம ஷார்ட்டாக ஏபிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம மொபைலில் எக்கச்சக்கமான ஏபிஎன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ரீசெட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், நமக்கு மொபைலோட பாட்டமில் இருக்கும் ரீசெட் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு அந்த ரீசெட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ப்ளஸ் ஐக்கான் போட்டுருக்கிற நியூ ஏபிஎன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூ. ஸோ இந்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் டிஃபால்ட்டாக இருக்கிற செட்டிங்ஸ் தான். ஸோ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த நியூ ஏபிஎன் கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்றது. ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக சொல்லலாம், நீங்கள் அதை ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ஃபஸ்ட்டாக இருக்கிறது நேம் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த நேம் அப்படிங்கிறதுல விஐ அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் வோடஃபோன் அப்படின்னா வோடஃபோன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஐடியானா ஐடியா அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. நான் விஐ யூஸ் பண்ணுறதால விஐ அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எகைன் வந்து சுப்ரீம் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெல் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. SUPREME சுப்ரீம், விஐ சுப்ரீம் ஸ்பேஸ் 4G அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏபிஎனில் நம்ம சொல்கிற அந்த ஸ்மால் லெட்டர் கேப்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. வி அப்படிங்கிறது கேப்ஸில் இருக்கணும். சுப்ரீமில் வந்து எஸ் அப்படிங்கிற லெட்டர் கேப்ஸாக இருக்கணும். அகைன் பார்த்தீங்கன்னா 4Gயில் வந்து ஜி அப்படிங்கிற லெட்டர் நமக்கு வந்து கேப்ஸாக இருக்கணும். ஸோ நேமை நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எடிட் பண்ண அப்புறம் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிஎன் இருக்குது. ஸோ இந்த ஏபிஎனில் www மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏபிஎனில் www அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி நாட் செட். ஸோ நாட் செட்டை நீங்கள் நாட் செட் அப்படின்னு டைப் பண்ண அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக விட்டுடலாம். போர்ட் ஆல்சோ நாட் செட். யூசர் நேம் அப்படிங்கிறதுல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பாட் டாட் சுப்ரீம் 4G அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பாட் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு எகைன் ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் 4G அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு எஸ் அப்படிங்கிறதையும் கடைசியாக 4Gயில் ஜி இருக்கிற லெட்டர் நம்ம வந்து கேப்சலாக இருக்கணும். கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா பாஸ் நாட் செட். சர்வர் அப்படிங்கிற இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு www.google.com அப்படிங்கிறத சர்வரில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட் அண்ட் MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். அடுத்ததான் MCC அண்ட் MNC. இது பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது ஏரியா கோடு. ஸோ நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ அப்படியே விட்டுக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் ஒன் இருக்கும், PAP/CH APN இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப் இருக்கும். ஸோ இந்த ஏபிஎன் டைப்பில் டிஃபால்ட் SUPL அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஜஸ்ட் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷனாக இருந்தால் நீங்கள் வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் டிஃபால்ட் SUPL அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு IPv4/IPv6 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிட்டு IPv4/IPv6. ஓகே, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். பட் நம்ம கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த பியர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆப்ஷன். அந்த பியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு LT இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்ஸ்பெசிஃபைட் இருக்கும், அதை வந்து அன்கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. LT மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து அன்கிளிக் இருக்கா அப்படிங்க செக் பண்ணிவிட்டு LT மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் அந்த மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. மறக்காமல் சேவ் கொடுங்க. நீங்கள் சேவ் கொடுக்காமல் பேக் போனால் உங்களுக்கு நீங்கள் அந்த க்ரியேட் பண்ண ஏபிஎன் வந்து சேவ் ஆகாது, நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, சேவ் கொடுத்தாச்சு. இப்போது நம்ம க்ரியேட் பண்ண ஏபிஎன் எப்படி ஆக்டிவேட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா விஐ சுப்ரீம் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அதே போல் உங்கள் மொபைலில் எந்த இடத்துல அந்த விஐ அப்படிங்கிறத வந்து ஏபிஎன் நம்ம க்ரியேட் பண்ண ஏபிஎன் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு டேட்டா ஆன் ஆஃப் ஆகும்.
ஸோ இப்போது உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கலாம். முன்னே இருந்தது கூட இப்போயும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ட்ரை பண்ணி போகிற கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்டர்நெட் ஸ்பீடை அதிகப்படுத்த முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.